ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து கிரவுண்ட் வாட்டர் எப்படி டாப் அப் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ கிரவுண்ட் வாட்டர் டாப் அப் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ப்ரீவியஸில் 2 வீடியோ பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோலேயே தெரிஞ்சிருக்கும். அதை நம்ம எப்படி ரீசார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மொத்தம் வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. 2 வந்து டைரெக்டாகவே இயற்கையாகவே நடக்கிறது, பட் 1 மட்டும் வந்து நம்ம இன்டைரக்டாக பம்ப் பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 ஆப்ஷன்ஸ் வரும். இந்த 3 வீடியோஸில் தான் நம்ம இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஃபார்மர், முதல்ல வந்து விவசாயிகளுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லி ஆகணும். எதனால பார்த்தீங்கன்னா வாட்டரை வந்து பம்ப் பண்ணி கிரவுண்டுலேருந்து எடுத்து ஒரு வெள்ளோ இல்லை கிரவுண்டுலேருந்து பம்ப் பண்ணி எடுப்பாங்க. எடுத்து வந்து பயிர்களுக்கு தண்ணீரை பாய்ச்சுவாங்க. பாய்ச்சினதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை வந்து ஊறி அவங்க கல்டிவேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த பயிர் போடும்போது என்ன ஆகுனா அந்த நிலத்தை வந்து உழுவாங்க. ஸோ அந்த மாதிரி உழுது தண்ணி அதில் ஊற விடும்போது என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து சாயிலில் ட்ரைன் ஆகி கடைசியாக வந்து கிரவுண்ட் வாட்டருக்கு போய் சேர்ந்துடும். இதுதான் வந்து நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நன்றி சொல்லி ஆகணும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் வந்து ட்ரீஸ், இதெல்லாம் வந்து மரங்கள். இந்த மரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வேர்களுமே வந்து ஒன்றோட ஒன்று இன்டர்லிங்கில் இருக்கும். நம்ம இப்போதான் நினச்சிப்போம் மரங்களுக்கும் ஒரு மரத்துக்கும் 3 மரத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டு. ஆனால் எல்லா மரத்துக்குமே சம்மந்தம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்டர்லிங்க் மூலமாக அது வந்து தகவலை பரிமாறிக்கும். ஸோ அதே மாதிரி மழை பெய்யும் போது என்னங்கன்னா தண்ணியெல்லாம் ஊறும் பார்த்தீங்களா. மரங்கள் வந்து அதுக்கு போதுமான அளவு வேர்களில் வந்து தண்ணியை எடுத்துட்டு மீதியை வந்து கிரவுண்டுக்கு அனுப்புவோம். அதாவது எப்படி அனுப்புவோம்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு வேர்களுக்கு அடியிலையும் வந்து மைக்ரான் லெவலில் கேப் இருக்கும். அதாவது சாயிலுக்கும் ரூட்டுக்கும் மைக்ரான் லெவலில் கேப் இருக்கும். ஸோ அந்த கிராப் ஸ்ட்ரெயிட்டாக கிரவுண்ட் வாட்டர் வரைக்கும் எடுத்துக்குவோம். அதனால வந்து எந்த அளவு நம்ம காடுகள் வச்சுருக்கோமோ அந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் இருக்கும். நம்ம வீடுங்களில் பண்ணுறது இது வந்து இன்டைரக்ட் கிரவுண்ட் வாட்டர் பண்ணுறது. இது அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா மழை வருது, மழை தண்ணி வந்து நம்ம வந்து சேகரித்து மழைநீர் சேகரிப்பு தொட்டியில் இது பண்ணுறதுனால ஸோ அதுலேருந்து வந்து நமக்கு வந்து நிலத்தடி நீருக்கு ஊறி போகும் தண்ணி. பொதுவாகவே தண்ணியை நம்ம கிரவுண்ட் வாட்டருக்கு அனுப்பணும்னா அது எப்படி அனுப்ப முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியை நம்ம ஹோல்டு பண்ணி தரைக்கு இறக்கணும். பொதுவாக மழை பெஞ்சுன்னா பார்த்தீங்கன்னா ஆறுகளுக்கு போய் ஆறு வந்து கடலுக்கு போயிடும். ரிட்டர்ன் எவாப்ரேட் ஆகி வர ப்ராசஸ் வந்து பெரிய ப்ராசஸ்.